ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1/2 kg நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறேன். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். செர்ரி, டேட்ஸ், பிளாக் ரைசிங், எல்லோ ரைசிங், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆரஞ்ச் ஜூஸில் ஒரு 6 hours வரைய சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக வச்சிடுறேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணதும் மெல்ட் ஆனோடனே நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அது வரைய கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆனதுக்கப்புறம் கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 2, கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் ஜாதிக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு பவுலில் 3/4 கப் மைதா, டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். சோக் பண்ணி வச்சதில் கம்ப்ளீட்டாக ஆரஞ்ச் ஜூஸை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்படின்னா இது ஃபுல்லாக அடியிலே டெபாசிட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஒன் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவு பீட் பண்ணதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்ச சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எக்கை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1/4 கப் ஆயில் சேர்த்து ஒரு 10 செகண்ட் மட்டும் மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ஆரஞ்சு பழ ஸ்கின் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்ச மாவையும் ரெடி பண்ணி வச்ச கேரமெல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்.
ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். டூ பேட்டராக 1/4 kgயில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபாயில் பாக்ஸில் தான் பேக் பண்ண போகிறேன். ரெண்டுலேயும் 1/4 kg வர்ற மாதிரி எடுத்துட்டேன். 180 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டியான நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.